வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 9ல் குரு உச்சம், அது ஹைலைட், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை வரும். எல்லாரும் என்னை பற்றி நல்லா சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே 1008 தொல்லை ஓடின்னு இருக்கு. அது எங்கே யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே போல் உங்கள் திறமைகள் நிறையா இருக்கும், ஆனால் என் திறமையை பற்றி நானே தான் பேசிக்க வேண்டியதாக இருக்குது. ஊரில் ஒரு பயம் பேச மாட்டேங்கிறான், இப்படி ஒரு எண்ணம். ஏன், ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கார், அவரை டார்ச்சர்ஸு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இது இப்படி தொடர்கிறது. இதே நேரத்தில் தொழில் திறமை எப்படி இருக்கு? பிரமாதமாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் பிரமாதமாக முடிக்க முடியும். செயல்பாடுகள் நமக்கே சந்தோஷத்தை தரும். நாம் மாதிரி பர்ஃபெக்டாக யார் செய்வான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவானா, மற்றவங்க அதை பற்றி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு திறமையான செயல்பாடுகள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே ஏற்படும். வெளிநாடு போனால் வெற்றிகள் உண்டா? நிச்சயமாக உண்டு, தாராளமாக போங்க. மனசில் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங் இருந்துன்னு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன் 5ஆம் இடத்துல சனி வக்கரத்தில் வேறு இருக்கார், கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும். 4ஆம் இடத்தில் ராகு. ஐயோ, எனக்கு நானே பேசிக்கிறேனே நாகேஷ் சொல்லுவார் திருவிழா இடல. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மன உளைச்சலும் ஓடும். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன உணர்வீங்கன்னா, என்கிட்ட திறமை இருக்குது, ஆனால் இந்த திறமையை இன்னும் சரியாக யாரும் புரிஞ்சிக்கல, அது புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். இந்த நம்பிக்கை கூட இருக்குது. ஆனால் அது வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்குள் 8ஆம் தேதி புதன் போகிறார். அங்கு அவர் உச்சம் அடைகிறார். ரொம்ப நல்ல விஷயம். 11ல் புதன் இருக்கிறது. நல்ல நண்பர்கள் உதவுவார்கள். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். இதே நேரத்தில் 17ஆம் தேதி சூரியன் 11ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கும் வருகிறார். 9ல் செவ்வாய் நீச்சம், ஆனால் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சனோடு சேர்வதால். குரு உச்சன். 10 கூடிய சூரியன் 11ஆம் வீட்டுக்குள் வருகிறார். 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. 26ஆம் தேதி புதனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ என்ன நடக்கிறதுனா, 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலையே வேறு. நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, அதாவது இங்கிலீஷ் சொல்லுவான் லாங்கிங் டு கெட் இட்டுப்பாங்க, அந்த பீரியட் முடிஞ்சது, கையில் வந்தாச்சு, அவ்வளோதான். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு எல்லோரையும் நான் டக்குன்னு பேச முடியாதுப்பா, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க, ஐ எம் வெரி பிஸி, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. அது 17க்கு அப்புறம் ஏற்படும். ரொம்ப நல்ல காலம், சிறப்பான காலம். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிறப்புகள்லாம் உண்டு. எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவனுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பிறக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு சொத்துக்கள்லாம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது வாங்கக்கூடிய பாக்கியமும் ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படும். மிக மிக நல்ல சிறப்பான பலன்கள் சித்திக்கக்கூடிய காலம் இந்த மாதம் 2ஆம் பகுதியிலிருந்து. அதனால் ரொம்ப ஒரு நீடித்த வெற்றியை பெற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க.
ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.